தமிழ்மொழி இன்றும் பேசப்பட்டு பழமையான மொழியாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இது குறைந்தது 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது மற்றும் திராவிட குடும்பத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அதாவது சமஸ்கிருதமும் பழமையான மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் அதன் பயன்பாடு கிறிஸ்துக்கு முன் 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று இவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் உலகெங்கிலும் உள்ள 70 மில்லியனுக்கு அதிகமான பேச்சாளர்களால் தமிழின் தொடர்ச்சியான பயன்பாடு செயலில் பேசப்பட்டு பழமையான மொழி என்று வேறுபடுத்தப்படுகின்றது. இதை நீங்க எதிர்பார்த்தீர்களா? அதாவது சுமேரியன் அல்லது எகிப்திய மொழியே முதல் எழுதப்பட்ட மொழிகளில் என்று சிலர் வாதிடுகையில், கிறிஸ்துக்கு முன் 3200 தமிழ் ஒரு உயிருள்ள பேசும் மொழியாக இருப்பதால் அதை மிகவும் பழமையான செயலில் பேசப்பட்ட மொழியாக ஆகிறது. தொல்காப்பியம் என்ற பழங்கால கவிதையானது கிறிஸ்துக்கு முன் 350க்கு முந்தைய தமிழின் எடுத்துச் சான்றுகளை வழங்குகிறது. அதாவது சமஸ்கிருதம் பழமையானது என்றாலும் இப்போது முதன்மையாக மத சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் தமிழ் வழியில் பரவலாக பேசப்படும் மொழி அல்ல. இது பரவலாக வல்லுநர்களின் சமஸ்கிருதம், லத்தீன் மற்றும் கிரேக்கம் போன்ற பிற மொழிகளால் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று. ஆனால் தமிழின் தொடர்ச்சியான பயன்பாடு மற்றும் பல நூற்றாண்டுகளாக எழுத்தில் வடிவில் அதன் இருப்பு மிகவும் பழமையான செயலில் பேசப்படும் மொழி என்று உரிமையை உறுதிப்படுத்தப்படுகின்றது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கேடி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.